ஒரு காலத்து நல்லா ஜோமனம் பாஸ்டர், பயங்கரமாக இருந்துச்சு பாஸ்டர், ஆனால் இப்போ அப்படி அமைதியாக இருக்குது பாஸ்டர். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சபை இல்லை. அபிஷேகம் ஆரவாரத்துக்காக அல்ல, அபிஷேகம் ஆண்டவருடைய ஆச்சரியமான வழிகளை அறிவதற்காக. அபிஷேகம் அறிவதற்கே. சொல்லுங்க, அபிஷேகம் அறிவதற்கே. வசனம் தான் சொல்லுதில்ல, உங்கள் பலவீனத்தில் உதவி செய்கிறார். நீங்கள் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண அறியாததுனால உங்களுக்காக ஜெபிக்க பரிசுத்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அறிவிப்பதற்காக தான். இயேசு கிறிஸ்து சொல்லும் போதே சொல்லுகிறார், உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துவதற்காக தான் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவர் அறிவிக்க தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்காக ஒரு மாத்திரம் கொடுக்கப்படலை, ஆரவாரத்துக்கு மாத்திரம் இல்லை. ஆரவாரத்துக்கு மட்டும் கிடையாது. நல்ல அப்பா இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா ஆராதிச்ச மாதிரி இருந்துச்சு, ஆரவாரத்துக்காக அல்ல. உலக ரீதியான, உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியான அல்ல. அவர் உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. உணர்ச்சி பெருக்குவதற்காக, உணர்ச்சி பெருக்கெடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். உணர்வதற்காக, உணர்த்தி நடத்துவதற்காக. ஆமென் சொல்லுவோமா?